We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, OMR. பரபரப்பான அரசியல் சூழலில் திமுக செயற்குழு கூட்டம் கட்சியின் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், தேர்தல் முடிவுகள் வந்ததிலிருந்து தொடர்ந்து திமுக பல்வேறு ஆலோசனை கூட்டங்களை நடத்தியதை நாம் பார்த்தோம். தவிர இன்றைக்கு செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதுபோன்ற முக்கியமான முடிவுகளை திமுக தலைமை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக வட்டாரங்கள் என்ன சொல்றாங்க? கார்த்திகா, சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுக தலைமை கட்சியினுடைய கட்டமைப்புகளை மறுசீரமைப்பு செய்வதற்காக தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே கட்சியினுடைய தலைவர் ஸ்டாலின் அறிவுறுத்தல் அடிப்படையில் தேர்தல் தோல்விக்கு பிறகு சட்டமன்ற தொகுதி வாரியாக கள ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவினுடைய அறிக்கை திமுக தலைவரிடம் வழங்கப்பட்டது. அதே போன்று கட்சியினுடைய மறுசீரமைப்புக்காக மூத்த நிர்வாகிகள் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது. அவர்களிடம் தீவிரமாக திமுக தலைவர் ஆலோசனை நடத்தி இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் கட்சியினுடைய கட்டமைப்பை மறுசீரமைப்பு செய்வதற்காக மிக தீவிரமாக ஆலோசனை செய்து வரக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது திமுகவினுடைய செயற்குழு கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் காலை 10:30 மணிக்கு சரியாக தொடங்க இருக்கிறது. மூத்த நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே வர தொடங்கியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சியினுடைய நடவடிக்கைகளும் கட்டமைப்பும் மாற்றுவதற்கான பல நடவடிக்கையை திமுக தலைமை எடுக்க இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக தற்பொழுது 78 மாவட்ட செயலாளர்கள் அமைப்பு ரீதியாக இருக்கிறார்கள். இந்த மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்துவதற்காக திமுக தலைமை திட்டமிட்டிருப்பதாகவும், அதே போன்று புதிதாக மாவட்ட செயலாளர் உருவாக்கக்கூடிய நடவடிக்கையில் இளைஞர் அணி, மகளிர் அணிக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நடவடிக்கையும், மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் விடுவிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு மாநில பொறுப்புகள் வழங்கக்கூடிய நடவடிக்கை எடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகிறது. எனவே இந்த அம்சங்கள் எல்லாம் குறித்து கட்சியினுடைய மறுசீரமைப்பு நடவடிக்கையும் எதிர்வரக்கூடிய காலகட்டத்தில், அதாவது உள்ளாட்சி தேர்தலை அடுத்து பிப்ரவரிக்கு நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இடைத்தேர்தல் போன்ற பணிகள் எல்லாம் இருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில் கட்சியினுடைய கட்டமைப்பை மறுசீரமைப்பு செய்வதற்காக மிக தீவிரமாக இந்த திமுகவினுடைய செயற்குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கட்சியினுடைய கட்டமைப்பை மறுசீரமைப்பு செய்வதற்கான அனைத்து முடிவுகளும் எடுப்பதற்கு திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு அதிகாரம் அளித்து இந்த செயற்குழு ஒப்புதல் அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த அம்சங்களும், அதே போன்று செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்தநாள் ஒட்டி நடைபெறக்கூடிய முப்பெரு விழா, அதே போன்று திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் உள்ளிட்ட அரசியல் நடவடிக்கை, மாநில அரசியல் சூழல் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் இந்த தலைமை செயற்குழு கூட்டத்தில் மிக முக்கியமாக விவாதிக்கப்பட இருக்கிறது. கார்த்திகா, திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் இன்று காலை 10:30 மணிக்கு திமுக செயற்குழு கூட்டம் துவங்க இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, OMR.